ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயிட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எத்தீரியம் முடிய ஒரு அப்டேட் வந்து தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். எத்தீரியம் வந்து எங்களுக்கு ஒரு ட்ராப் ஃபண்ட் வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி $3436 சரியா. ஆனால் எங்களுக்கு வந்து எத்தீரியமில் பார்க்கலாம், ஒரு வீக்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் ஹையர் டைம் ஃப்ரேம் அதில் வந்து எங்களுக்கு ஒரு எஃப்இஜி கேப் பண்ணி இருந்திருக்குது. அந்த எஃப்இஜி கேப் நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்பேன். எங்களுக்கு வந்து இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன் சரியா. எங்களுக்கு வந்து இப்போ அந்த ட்ராப் வந்து அப்படியே எங்கே வரும்னு சொன்னால் இங்கே கீழே வரைக்கும் வரும் சரியா. இது வந்து இதெல்லாம் வந்து கீழே வரும் சரி. அந்த ட்ரெப் வந்து இங்கே வரணும் இந்த எஃப்இஜி கேப்பில். இப்போ ப்ரீவியஸாக பார்த்தோம்னு சொன்னால் ப்ரீவியஸாகவும் எங்களுக்கு வந்து ஒரு எஃப்இஜி கேப் ஃபார்ம் பண்ணியிருக்குது. அந்த எஃப்இஜி கேப்பில் தான் எங்களுக்கு ட்ரெப் நடந்திருக்கு. ட்ரெப் நடந்தப்பறம் எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கே இப்போ ட்ரெப் நடந்து எங்களுக்கு எஃப்இஜியை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கே எங்களுக்கு வந்து எத்தீரியம் வேறு லெவலுக்கு பம்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கும் சரியா. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போயும் சேம் சிச்சுவேஷன் வந்து எத்தீரியம் இருக்குது. இப்போ எத்தீரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தீரியம் வந்து எங்களுக்கு இப்போ இந்த விக்கை வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணணும், கொஞ்சம் கீழே வரணும் சரியா. வந்து விக்கை ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழேன்னு சொன்னால் எஸ் எங்களுக்கு இந்த ரேஞ்ச் ஓகே. இப்போ வந்திருக்கிற இந்த ரேஞ்ச் ஓகே. சரியா. இந்த ரேஞ்ச் சொன்னால் $3374 $3299 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அங்கே இருந்து மார்க்கெட் வந்து திருப்பி ரீக்ளைம் பண்ணலாம். அங்கே இருந்து ரீக்ளைம் பண்ணிச்சின்னு சொன்னால் சரியா. இப்போ அங்கே இருந்து ரீக்ளைம் பண்ணிச்சின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து வேறு லெவலுக்கு ரீக்ளைம் பண்ணிட்டு போகுமேனு சொன்னால் எங்களுக்கு ப்ரீவியஸாக இங்கே வந்து பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு சின்ன எஃப்இஜி கேப் இருந்திருக்குது வீக்லி சார்ட்டில் சரியா. வீக்லி சார்ட்டில் இந்த எஃப்இஜி கேப் ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த எஃப்இஜி கேப் சரியாக எங்கே இருக்குதுன்னு சொன்னால் $3927 தான் அந்த எஃப்இஜி கேப் முடியுது சரியா. அங்கே முடிஞ்சிட்டு $4757 வரைக்கும் எங்களுக்கு வந்து மார்க்கெட் மூவ் ஆகிக்கிறாங்க. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 20% எங்களுக்கு வந்து எத்தீரியம் பம்ப் ஆகிருக்குது இந்த எஃப்இஜி கேப்னால. இப்போ எங்களுக்கு வந்து இந்த எஃப்இஜி கேப் இருக்குது தானே, இப்போ இருக்கிற இந்த எஃப்இஜி கேப்பில் இருந்து எங்களுக்கு வந்து எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு சரி, எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அங்கே இருந்து எங்களுக்கு பம்ப் ஆகினது வந்து ஜூலையிலிருந்து நவம்பர் வரைக்கும் எங்களுக்கு 132% எத்தீரியம் வந்து பம்ப் ஆகி இருக்குது சரியா. அப்போ எங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்குது. இன்னும் புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் எங்களுக்கு பிரேக் அவுட் நடக்கல. இதில் ப்ரீவியஸாக நடந்தாலும் எங்களுக்கு மேலே மூவ் ஆகிருக்கும். இப்போ வந்து எங்களுக்கு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்னில் தான் இருக்குது. இப்போ இந்த புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்தில் தான் எங்களுக்கு வந்து நியூ ஆல் டைம் ஹை ஃபிக்ஸ் பண்ண இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸாக போட்ட இந்த ஜோன் $3876 $3844 அது வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகி முதல் டார்கெட்டாக எங்களுக்கு வந்து இங்கே ஒரு அப்படி அது வரைக்கும் மூவ் ஆகி கொஞ்சம் மேலே அது வரைக்கும் இல்லை சொன்னால் அது கொஞ்சம் மேலே மூவ் ஆகி எங்களுக்கு இந்த 10 ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணலாம். அங்கே 10 ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட்டை பண்ணி மார்க்கெட் திருப்பி மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகலாம் சரியா. அப்படி ஸ்டார்ட் ஆகும் பட்சத்தில் எங்களுக்கு வந்து அல்ட் கோயின்ஸ் வந்து உண்மைக்கு வேறு லெவலுக்கு ஒரு பம்ப் கொண்டு தரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும் சரியா. ஏன்னு சொன்னால் பிட்காயினும் வந்து இப்போ கரண்ட் ஆகிற சிச்சுவேஷன், எத்தீரியம் கரண்ட் ஆகிற சிச்சுவேஷன் ரெண்டும் வந்து இஎம்ஏ சப்போர்ட்டில், ரெண்டும் வந்து ஹிஸ்டாரிக்கல் வைஸ் இஎம்ஏ சப்போர்ட். ரெண்டும் வந்து ஒரு வேறு லெவல் ரேலிக்கு தான் இப்போ ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஆனால் சப்போஸ் எங்களுக்கு பிட்காயின் வந்து இஎம்ஏ பிரேக் டவுன் பண்ணினாங்கன்னு சொன்னால், இஎம்ஏ பிரேக் டவுன் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சு மார்க்கெட் வந்து இப்போ டெய்லி சார்ட்டு 10 லைன் பிரேக் நடந்தாலும் எங்களுக்கு வந்து ரீக்ளைம் பண்ணுறதுக்கு சான்சஸ் கூட. அப்படி சப்போஸ் கீழே வருமா இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிரும் சரியா. இப்போ வந்து பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. இப்போ வந்து அதுக்கான சினாரியோஸ் வந்து எதுவுமே இல்லை. பிஎம் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிற சினாரியோஸ் எதுவுமே இல்லை. இப்போ வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் கூடவாக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் வந்து StochRSI ப்ளஸ் மேக்டியை வந்து எனேபிள் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ StochRSI பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு StochRSI வந்து வீக்லி சார்ட்டில் எங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு கோல்டன் க்ராஸ் ஒன்று தந்துட்டு இருக்குது. அதே மேக்டி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ பாருங்கள், StochRSI ப்ளஸ் மேக்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்டி வந்து இப்போ கரண்ட்டாக ஒரு பியரிஷ் கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்குது சரியா. மேக்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பியரிஷ் கன்ஃபர்மேஷன் என்னென்னு சொன்னால் ஓவர் போட்டில் இருக்குது மேக்டி. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ப்ரீவியஸாக இல்லை
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு குழப்பமான சுச்சுவேஷனில் தான் மார்க்கெட் இருக்குது. என்ன சொன்னால் மெக்டி வந்து ஓவர் சோல்டுலேயும் ஸ்டொச்சாரஸாகி ஓவர் போட்லேயும் இருக்குது. ஒன்றோ கீழே வரலாம். சரியா, கீழே வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ கீழே வந்துச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லா டம்ப் ஆகும். சரியா, இது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் ப்ரீவியஸாக இருக்குது $2,877 வரைக்கும் எங்களுக்கு வந்து மார்க்கெட் டம்ப் பண்ணி தரலாம். சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அது வரைக்கும் தான் மார்க்கெட் வந்துருக்குது. வந்தாலும் கீழே வந்து இது வரைக்கும் தரலாம், தந்துட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் ஃபர்தராக கீழே நல்லாவே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற இந்த சின்ன எஃப்இஜி கேப் இருக்குது. இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நாங்கள் பிஏ மார்க்கெட்டுக்குள்ள கேட்டுருவோம். மார்க்கெட் வந்து எங்களுக்கு இங்கெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் பிஏ மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகிடுவோம். சரியா, இப்போ எங்களுக்கு இது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த 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 ஹை இருக்குதானே, இந்த ஹையை வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சுடா. இந்த ஹையை வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் பிஏ மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகிடும். பட் ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ ஸ்டொச்சாரஸ் ஹை வந்து ஹிஸ்ட்ரி வைஸாக பார்ப்போம். ஸ்டொச்சாரஸ் ஹை வந்து ஹிஸ்ட்ரி வைஸாக பார்ப்போம். ஸ்டொச்சாரஸ் வந்து இதுக்கு முன்னுக்கு பாருங்கள், ஓவர் சோல்டில் இருந்த டைம் எல்லாமே எங்களுக்கு வந்து பம்ப் ஆகி தான் இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து இங்கேயும் பார்க்கலாம், இங்கே வந்து ஓவர் சோல்டில் இருந்துட்டு தான் எங்களுக்கு வந்து 132% பம்ப் ஆகிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர் சோல்டில் தான் இருக்குது. சரியா, ஆனால் இப்போ மெக்டி வந்து நான் காட்டுறேன், மெக்டி வந்து ஓவர் போட்டில் இருக்குது. அப்போ எங்களுக்கு என்ன பண்ணலாம் மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் சிம்பிள், எங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பம்ப் கொடுத்துடலாம். எத்தீரியமில் ஒரு ஷார்ட் டேர்ம் பம்ப் மாதிரி இருக்கும் அது. சரியா, எப்படின்னு சொன்னால் இந்த இருக்குது, இங்கே வந்து வெயிட் பண்ணுங்கள், ஸ்ட்ரக்சராக சைடு வந்து இங்கே வந்து ஓவர் சோல்டு, ஆனால் மெக்டியில் வந்து ஓவர் போட். சரியா, இப்போ என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால் சின்ன ஒரு பம்ப், அதுக்கப்புறம் சின்ன டம்ப். அந்த சின்ன டம்பில் வந்து எங்களுக்கு பார்க்கலாம் திருப்பி ஸ்ட்ரக்சராக ஓவர் சோல்டு வருது, மெக்டி வந்து கீழே வருது. சரி, ஓவர் சோல்டு, மெக்டியும் ஓவர் சோல்டுக்கு வருது. அதுக்கப்புறம் திருப்பி பம்ப் நடக்குது, திருப்பி மெக்டி வந்து மார்க்கெட் ஓவர் போட்டு போகல, கொஞ்சம் மேலே பெய்துட்டு திருப்பி மறுவா கீழே வருது. கீழே வந்து எங்களுக்கு இங்கே ஓவர் சோல்டு நடக்குது, திருப்பி இங்கே ஓவர் சோல்டு, அப்புறம் பம்ப், இங்கே பம்ப். அப்போ எங்களுக்கு வந்து இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே நடந்திருக்கிற மூவ்மெண்ட் ஒன்று மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்து எங்களுக்கு தாரத்துக்கான பாசிபிலிட்டிஸும் கூடவாகவே இருக்குது எத்தீரியமில். அப்போ இப்போ வந்து நாங்கள் அல்ட் சீசனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டுன்னு மாதிரி தான் சொல்லுவாங்கன்னா என்னென்னு சொன்னால் இப்போ வந்து நிறைய மணி வந்து லார்ஜ் மார்க்கெட் கேப்சருக்குள்ளுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து எங்களுக்கு என்ன செஞ்சுருக்குன்னா வீட்டில் ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ நியூ ஹை வந்து இது தான் எங்களுக்கு. சரியா, அப்போ இங்கே பாருங்கள், எங்களுக்கு இங்கே வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே டம்ப் ஆகியிருப்பாங்க. சரியா, அப்போ எங்களுக்கு இங்கேயும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு டபுள் டாப் வரத்துக்கு. அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய்ட்டு நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி டவுன் ஃபால் ஆகுது. இப்போ பிடிசி பார்த்தீங்கன்னா பிடிசியும் அதே இடத்துல தான் இருக்கும். இப்போ பிடிசியும் எத்தீரியமும் சின்ன பம்ப் ஒன்று தந்து அல்ட் சீசன் வந்து ஒரு எப்படியும் 60 to 90 days அது வரைக்கும் எங்களுக்கு அல்ட் சீசன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து பிஏ மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ பிஏ மார்க்கெட் வந்து வாரத்துக்கு இப்போ வாய்ப்புகள் இருக்கிறாங்க கேட்டால் இப்போ வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னால் அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனும் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அதால் வந்து இப்போ வந்து பிஏ மார்க்கெட்டுக்கு வரதுக்கான சான்சஸ் இல்லை. பட் சப்போஸ் மார்க்கெட் இப்போ மேலே மூவ் ஆகி ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் மேலே அவளுக்கு பூமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் எத்தீரியம் வந்து லிட்டில் பிட் சைட் வேஸில் கொடுக்கும். எத்தீரியம் பிடிசிலாம் சைட் வேஸில் கொடுத்துட்டு அங்கே இருந்தால் மார்க்கெட் வந்து டம்ப் ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னு சொன்னால் 2021 எத்தீரியம் வந்து டொப்புக்கு வைத்துருச்சு. டொப்புக்கு வைத்துட்டு அந்த டொப்புக்கு போனதே எங்களுக்கு சைட் வேஸ் தான். பாருங்கள், இது ஃபுல்லாக சைட் வேஸ் தான். சைட் வேஸை கொடுத்துட்டு எங்களுக்கு டம்ப் பண்ணிட்டாங்க மார்க்கெட்டை. சரியா, அப்போ இந்த மாதிரி தான் எங்களுக்கும் எத்தீரியம் வந்து டம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்களுக்கு ப்ரீவியஸாக நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள். ப்ரீவியஸாக உள்ள டபுள் டாப் வந்து எப்படி இருக்குதுன்னு ஆல் சீசனில் ஒரு ஹை வச்சுருக்குது, திருப்பி நியூ ஆல் டைம் ஹை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே டம்ப் ஆகிட்டாங்க. அதுலேயும் பாருங்கள் எப்படி வருதுன்னா இப்படி வந்து இப்படி வரும். அப்போ இப்படி வந்திருக்குது. எங்களுக்கு நெக்லைன் வந்து பிரேக் டவுன் ஆகப்பட்டிருக்குது. நெக்லைன் பிரேக் டவுன் நடந்ததோடு தான் எங்களுக்கு மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக ஒரு பயங்கரமான ஒரு அடி வந்து விழுந்திருக்குது மார்க்கெட்டில்.
அப்போ எங்களுக்கு வந்து எத்தீரியம் வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடவாக இருக்குது. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி லேர்ன் பண்ணி கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக படிக்கணும்னு சொன்னால் எங்களுடைய Cointelegraph அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ.